நானும் என் நண்பனும் பேரும் அந்த பூண்டிக்கு போயிருந்தோம். இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் காலை எட்டி வச்சு கையை நீட்டினா அப்படியே சொல்றேன்னு அவ்வளோ தூரம் போகும். எனக்கு பார்த்தா டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. அப்போ அவன் அப்படியே குதிச்சான். அங்கே தண்ணி வர இடத்துல போய் அப்படியே பத்துக்குனா வாடா இங்கன்னா. நான் யோசித்தேன், இங்கே ஒரு எட்டி வச்சா அங்கே போய் சேர்ந்துருவோமே, அவ்வளோதானே. எட்டி வச்சேன், உள்ளே போயிட்டேன். ஏந்து கத்துறான், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னா. எல்லாம் அவன் குச்சினுக்கிறான், ஒருத்தனுக்கும் தெரில. ஏந்துக்கிறேன், ஐயோ காப்பாற்று, தண்ணியை குச்சிட்டு திரும்பி ஏந்து. திடீர்னு ஒருத்தன் தலையில் முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போனா. அப்ப பாருங்க, தண்ணியில இருக்கிற வரைக்கும் தண்ணீர் எனக்கு ஆபத்து தான். எப்போ ரட்சிப்பு தெரியுமா? அந்த கரையில வந்து சேர்ந்தாதான். ஒருவேளை மரணத்தின் நிமித்தமாகவோ ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுதோ அந்த ரட்சிப்பு பூரணமடையும். இந்த பாவ உலகத்திலே நம்ம இல்லை, அவரோடு கூட நித்தியமாய் அந்த ஜீவனை நாம் அனுபவிப்போம்.